வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிறை திரைப்படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். சிறை படம் பலரின் மன சிக்கல்களை உடைத்தது என்றால் அது மிகையல்ல. விக்ரம் பிரபு அவர்கள் நடித்த திரைப்படம். அதனுடைய டைரக்டர் சுரேஷ் ராஜகுமாரி அவர்கள். இதனுடைய கதை யார் அப்படின்னு பார்த்தோம்னா, டானாக்காரன் படம் பார்த்திருப்பீங்க இல்லையா? எங்கள் ஊர் மண்ணின் மைந்தன், ராமேஸ்வரத்தின் மண்ணின் மைந்தன் தமிழ் அவர்களுடைய கதை. இதுல நிறைய விஷயங்களை, படம் சிறிதாக இருந்தாலும் அதனுடைய கனமும் களமும் அதனுடைய எதிர்கால திட்டமும் மிக பெரிது என்றால் அது மிகையல்ல. அதுல பாருங்க, 5 வருடமாக அப்துல் ரவுப் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்துல் தான் சொல்லுவாங்க. கடைசியில தான் முழு பேர் அப்துல் ரவுப் அப்படிங்கிற பேரு நமக்கு திரைப்படத்தில் சொல்லப்படும். 5 வருடமாக ஒரு கொலை கேஸுக்காக அவர் விசாரணை கைதியாக இருப்பார். ஒரு கட்டத்துல எஸ்கார்டாக விக்ரம் பிரபு அவர்கள் போவாங்க. போய் நீதிபதிட்ட நான் இத்தனை வருஷமா இருக்கு, நீங்க சொல்லுங்க அப்படின்னு அவங்க காதலிக்கக்கூடிய அந்த பெண். அது என்னன்னா, காதலித்த பெண்ணினுடைய தந்தையை தான் இவர் கொண்டிருப்பாரு கதாநாயகன். அது ஒரு யதார்த்தமாக விபத்தாக நடத்தினது. தாயை அடிக்க போகும்போது இவங்களுடைய காதல் விவகாரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தந்தை தாயை அடிக்க போகும்போது இவர் பிடிச்சி தள்ளும் போது இறந்து போயிரு. அது ஒரு விபத்து. ஆனா இவராக தான் சரண்டர் ஆவார், அப்துல்ங்கிறவர் தான். இதுல இந்த மாதிரி நீதிபதிட்ட சொல்லு அப்படின்னு சொல்ல போகும்போது சொல்லுவாங்க. சொன்ன உடனே உனக்கு அடுத்த வாய்தால உனக்கு ரிலீஸ்க்கு நான் ஏற்பாடு பண்ணிடுறேன்னு சொல்லிடுவாங்க. இதற்கு இடையில நடக்கக்கூடிய கதை தான் ரொம்ப முக்கியமான கதையினுடைய முக்கியமான அம்சம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவரை பஸ்ல கூட்டு போவாங்க. கூட்டு போகும்போது ஒரு கட்டத்துல வண்டி நிக்க போகும்பொழுது இந்த காவல்துறை 3 பேரும் அதிகாரிகள் என்ன பண்ணிடுவாங்கன்னா, பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக பாத்ரூம் போகும்போது அதுல ஒரு ஆள் சண்டை போடுவாரு. சண்டை போடும்போது அதுல பிரச்சனையாகி அவர் பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவாங்க. இவர் தப்பிச்சு போற மாதிரியான முதல்ல காட்சியை காட்டுவாங்க கதாநாயகன். அதுக்கப்புறம் அவர் காவல்துறையில அடைக்கலமாகுவார். இந்த கதையினுடைய ட்விஸ்டும் இந்த கதையினுடைய விஷயமும் இதான் மேட்ரு. என்ன அதுல சொல்லுவார் அப்படின்னா, துப்பாக்கி துப்பாக்கி கூட தான் போயிருப்பாரு. துப்பாக்கியினுடைய நம்பர் சொல்லு அப்படின்னு சொல்லுவார் அந்த அதிகாரி. யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மூணாறு ரமேஷ் அவர்கள். புதுப்பேட்டையிலாம் தனுஷுக்கு அண்ணன் அப்பாவை நடிச்சிருப்பார் இல்லையா, அவர். அப்போ சொல்லுவாங்க, அதுக்கு அடுத்து லோடு இது சொல்லு, ரவுண்ட் சொல்லு, அதாவது புல்லட் சம்பந்தமா சொல்லு அப்படின்னு சொல்ல போகும்போது, ஐயா இது துப்பாக்கி லோட்ல தான் இருக்குன்னு போது அவர் சொல்லுவாரு, நம்ம லாங் ட்ரிப் போகும்போது புல்லட் இதை துப்பாக்கியை நம்ம இது பண்றது இல்லையே, ஃபுல் லோடு பண்றது இல்லையா அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த அதிகாரி சொல்லுவாரு, கூப்பிட்டு வந்தவர், ஐயா அவர் முஸ்லீம் அப்படின்னு சொல்லுவார். இதுலதான் கதையினுடைய முக்கியமான அம்சமே இருக்கு. என்ன அப்படின்னா, நானும் முஸ்லீம் தான், என்னடா செய்ய போற, சுடுவியா, சுட்ரா அப்படின்னு சொல்லுவாரு. மூணாறு ரமேஷ் அவர்களுடைய டைலாக். அதுல அது கீழே பேஜ் காட்டப்படும், அப்துல் காதர் பாதுஷா அப்படின்னு காட்டப்படும். இதுல இருந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சிறுபான்மை மக்களுடைய அவங்களுடைய பற்றி இவர்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்ல. நிறைய விஷயங்கள் அதுல சொல்லப்பட்டாலும் இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனமாக இது வசனம் சொல்லப்படும். இதுக்கிடையில கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போகும்போது இவரே வண்டியில வேலையை முடிச்சுட்டு போகும்போது எங்கப்பா போறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டு போகணும்னு சொல்லி போகும்போது, வாங்க வண்டியில ஏத்துங்க அப்படின்னு சொல்லி ஏறிட்டு போயிட்டு இருக்கும்போது அதுல ஒரு விஷயம், அப்துல் ரவுப்புங்கிற பேரை எங்கேயாவது நீ கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க சார், நான் முறை ஈழ போராளிகளுக்காக ஆதரவுக்காக உயிர் நீத்தவன் நான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா சிறுபான்மையினர்கள் முஸ்லிம்களுக்கு எந்த அளவுக்கு இந்த சமூகத்துல பங்களிப்பு இருக்குது. நாங்களும் இந்த மண்ணில் தாண்டா பிறந்திருக்கோம், நாங்களும் இங்கதான் பிறந்து நாங்கள் வளர்ந்து நாங்கள் நிறைய செஞ்சிருக்கோம். மதம் சார்ந்த விஷயங்களை மனிதர்களை ஏன்டா பிரிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாப்புல. உண்மையிலேயே சிறந்த ஒரு திரைப்படம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சிறந்த திரைப்படத்தை பார்த்த ஒரு மன திருப்தி இருக்குது. இப்படி போன்ற படங்களும் இப்படி போன்ற கதைகளும் எங்களூர் மண்ணின் மைந்தன் தமிழ் அவர்கள் எடுக்கணும்னு சொல்லிட்டு நாம கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். இன்னொரு இதுல பார்க்கலாம்.